ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய ஈவு இது தேவனால் உண்டானது. இது கிறிஸ்துவனுடைய ஈவு. அவர் நமக்கு கொடுக்கிற அளவின்படி அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்தான் நமக்கு கொடுக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், மேன்மைப்படுத்துகிறவர். அவர் கொடுத்தால்தான் கிருபையே நமக்குள் நிலைத்திருக்கும். ஏனென்றால் அது கொடுப்பதற்காகத்தான் இயேசு சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் நம்முடைய பாடுகளை எல்லாவற்றையும் சுமந்ததினாலே அவருக்கு நம்மேல் முழு அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் தந்திருக்கிறார். அதனாலதான் அவர் விரும்பின ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை நமக்கு கொடுக்க முடியும். ஏனென்றால் பிதாவினுடைய வலது பார்சத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவரும் அவரே. நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு கிருபை அளிக்கிறவரும் அவரே. தம்முடைய ஈவு தாம் தந்த விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை பாதுகாக்கிறவரும் அவரே. எத்தனையோ காரியங்களுக்கு பிசாசு எதிர்த்து நிற்பான். நாம் எத்தனையோ காரியங்களுக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது, சில பிசாசுகளை துரத்தும் பொழுது நான் பார்த்திருக்கிறேன். அவைகள் எதிர்த்து நிற்கும். அவைகள் சொல்லும், இதெல்லாம் எனக்கு புதுசா, எனக்கு தெரியும். ஒரு சமயம்தான் நான் மிகவும் போராடி போன ஒரு 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 காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் அந்த குறிப்பிட்ட மாந்திரீகம், அந்த செய்யப்பட்ட அந்த ஆவி, அது நேரடியாக வந்து அந்த மனிதனுடைய சரீரத்திலிருந்து விலகி வெளியே வந்து அது பேசுகிறது. என்ன சொல்றதுன்னா, நான் பார்க்காத ரத்தம் இல்லை, நான் அழிச்சிருவேன் அப்படின்னு அது ரொம்ப ரொம்ப திமிரா. இப்ப எனக்கு ஒரு நிமிடம் எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஆண்டவரே இது இப்படி சொல்லுது? இயேசுவின் இரத்தத்தினால நீரங்களை மீட்டுக்கொண்டீர், விடுவிக்கிறீர், வெற்றி தருகிறீர், விடுதலை தருகிறீர், இது இப்படி பேசுகிறது என்று சொன்ன பொழுதுதான் ஆவியானவருடைய துணையை நாடின பொழுது ஆவியானவர் மிக தெளிவாக சொன்னார், இந்த ஆவி ஒரு செய்வினை பண்ணி இரத்தத்தினால் பலி செலுத்தப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. நீ அந்த இரத்தத்தில் இயேசுவின் இரத்தத்தை, நாமத்தை சொல்லி அதை அழித்தால் இது விலகிடும். நான் இந்த ஆவியோடலாம் போராடல, இந்த ஆவியோடலாம் பேசல. அந்த எங்கிருந்து அனுப்பப்பட்டதோ அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தினால, இரத்தத்தினால அது உருவாக்கப்பட்ட அந்த கிரியைகள், அந்த பொருட்கள் மேல் தெளித்து அதை அழித்த பொழுதுதான் அந்த ஆவி விலகினது. அப்பொழுதுதான் அது சொல்லுச்சு, ஐயோ இப்படி எனக்கு தெரியாத அப்படின்னு. என்ன தெரியாது? இயேசுவின் நாமத்தினால் அவருடைய இரத்தத்தின் வல்லமை நான் கண்டதில்லை என்று சொன்னது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தருகிற ஈவுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவர் தம்மையே நமக்காக ஈவாக தந்தவர் கிருபையை தரமாட்டாரா? கிருபையை அளித்திருக்கிறார். இந்த வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, உங்களுக்கு கர்த்தர் கிருபையை அளித்திருக்கிறார். அளித்ததினால்தான் அவர் ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தான் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் தம்மையே நமக்காக கொடுத்ததினால் மற்றது எல்லாவற்றையும் நமக்கு கொடாதிருப்பது எப்படி? நாம் சில நேரத்தில் ஒரு வரையறை வைத்திருப்போம். கர்த்தரால் இது முடியும், கர்த்தரால் இது முடியாது. கர்த்தர் இதை செய்வார், இதை செய்ய மாட்டார். இதை அவரால் கொடுக்க முடியும், இதை அவர் கொடுக்க மாட்டார் என்று நாமே ஒரு வரையறை வைத்திருப்போம். ஆனால் அவர் சர்வ வல்லமை உடையவர் என்பதை மறந்து விடுகிறோம். வேதத்தை முழுமையாக வாசித்தால்தான் அவருடைய சர்வ வல்லமையினுடைய கிரியைகள், காரியங்கள் எதிலெல்லாம் வெளிப்பட்டது என்பதை நாம் விளக்கமாக காண முடியும். வேதத்தில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், அவர் எவ்வளவு மேன்மையானவர், அவர் எவ்வளவு சர்வ வல்லமை உடையவர், அவர் எவ்வளவு அதிகாரம் உடையவர், எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர் என்பதை நாம் அப்போதுதான் காண முடியும். நாம் வெறுமனே இயேசுவை ஆலயத்துக்கு போவது, இயேசுவை நேசிக்கிறேன் என்று வாயிலே சொல்லுவது, ஆலயத்தில் போவது, ஒரு வசனத்தை வாசிப்பது, காலண்டரில் இருக்கிற ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நான் இன்றைக்கு வேதத்தை வாசித்து விட்டேன் என்று ஓடுவது, இதெல்லாம் அங்கீகரிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. 20 வருட விசுவாசி, எனக்கு தெரிந்த ஒரு மனிதன், அவர் 20 வருடம் விசுவாசி. அவர் சொல்லுவா, நான் தங்க வசனத்தை இன்றைக்கு வாசிச்சு. தங்க வசனமா? இப்போலாம் எங்களுக்கு நான் வெள்ளியா கொடுத்துருக்காரு, இல்லை பிளாட்டினம் கொடுத்துருக்காரு, எங்களுக்கு வேற என்னையா கொடுத்துருக்காரு? தங்க வசனம். ஆமா, எங்க சபையில ஒரு கேலண்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கேலண்டர்ல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வசனம், தங்க வசனம். அது அப்படிதான் எங்க பாஸ் சொன்னார். நாங்களும் 50 ரூபா கொடுத்து வாங்கி மாட்டி வச்சிருக்கோம். டெய்லி காலையில எழுந்திருச்சா போய் அதுல ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு என் வேலைக்கு போயிடுவேன். அந்த நாள் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்புறம் நீ பைபிள் வாசிப்பியா? அதான் டெய்லி இந்த வசனம் வாசிச்சு அது சொல்லணும்ல. அப்புறம் என்ன பைபிள்? அதுதான் பைபிள்ல இருக்கத்தானே இங்க இருக்கு. இந்த மனிதனை திருத்த முடியுமான்னு பாருங்க. திருத்தவே முடியாது. 20 வருஷம் ஆனாலும் இவன் திருந்த மாட்டான். திருவிருந்துக்கு எப்ப தெரியுமா போவாங்க? இவன் இந்த ஆட்கள்லாம் திருவிருந்து கொடுக்கறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் முட்டி போட்டு திருவிருந்து எடுத்துட்டு வர கூட்டம் இது. கிறிஸ்துவின் அன்புனா என்னன்னே தெரியாத கூட்டம். செய்யற பாவமெல்லாம் செஞ்சிரும். ஆனா சபையில போய் காணிக்க போட்டா, சபையில போய் நான் ஆராதித்தா, சபையில போய் நான் அட்டன் பண்ணிட்டா என் பாவம் மன்னிக்கப்பட்டுரும். நான் போய் காணிக்க வச்சுதான் என் பாவம் மன்னிக்கப்பட்டுரும். ஒரு அம்மா அப்படிதான், பாஸ்டர் நாங்க எத்தனை வருஷமா போராடணும், இந்த வருஷம்தான் அந்த ஆசீர்வாத தட்டை நாங்க வாங்கிட்டோம். எவ்வளோக்கு சிஸ்டர் வாங்கினீங்க? அந்த ஆசீர்வாத தட்டு 80,000 பாஸ்டர். இந்த முறை 80,000 போச்சு. ஐயோ, பிரதர் சொல்லிட்டாரு, இந்த வாரம் வாங்கி ஆகணும்னு வாங்கிட்டோம். அது என்னெல்லாம் இருந்துச்சு? ஒரு பைபிள் இருந்துச்சு, படங்கள்லாம் இருக்கும். ஐயோ, அந்த தட்டை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டா அந்த வருஷத்துல எங்களுக்கு தான் ஆசீர்வாதம், மற்ற யாருக்கும் போவார். சபையில இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் எங்களுக்கு தான் தருவார். எனக்கு அதை கேட்ட உடனே அவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது என்று முதல்ல குழம்பினேன். எப்படிடா இவங்களுக்கு புரிய வைக்கிறது? ஆசீர்வாதத்தில் ஆசீர்வாதம் இல்லை. வேத வசனத்துல இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் நமக்கு சகல ஆசீர்வாதங்களும் இருக்கு. அவர் உன் இருதயத்துல, அவர் உன் வீட்டுல, அவர் உன்னுடைய எல்லா இடத்துலையும் உலாவதற்கு இடம் கொடுத்துட்டா, அவர் வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுத்துட்டா, உன்னை ஆளுகை செய்ய இடம் கொடுத்துட்டா, அதை விட ஆசீர்வாதம் வேற ஒண்ணும் இல்லை. அவர் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். இதாவது பரவாயில்ல. சிலர் இருக்காங்க, சில ஊழியக்காரர்கள், நான் சொல்றது சில ஊழியக்காரர்களே பெந்தகோஸ்தே ஊழியக்காரர்கள் என்று சொல்லுவாங்க. ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற மரங்கள் இருக்கிறது தீர்க்கிறது சொல்லுவாங்க. நீ இப்படி, நீ அப்படி என்றெல்லாம் சொல்லுவாங்க. நல்லா இருக்கும் பார்க்கறது. ஆனா மெம்பர்ஷிப் ஒரு பாரம்பரிய சபையில வச்சிருப்பாங்க. அந்த பாரம்பரிய சமயத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்லைன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை போய் அட்டண்டன்ஸ் போட்டு வந்துடுவாங்க. இல்லைன்னா தன்னுடைய பெற்றோர் அனுப்புவாங்க, அங்க நீங்க போய் அங்க அட்டன் பண்ணிட்டு வாங்கன்னு. ஈவு கர்த்தரிடத்தில் இருக்கிறது, ஈவு தேவனிடத்தில் இருக்கிறது, ஈவு அவர் தருகிறது, ஈவு ஆசீர்வாதம் அவர் கொடுக்கிறது.
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரம ஈவை தருகிறவர். அவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர். இந்த தேவனை நாம் சார்ந்து கொண்டா அவர் நம்மை நிறைவான கிருபையினால் நிரப்பி விடுகிறார். அவர் ஏற்கனவே கிருபை அளித்திருக்கிறார். நாம் இழந்து விட மாட்டோம். அந்த ஈவை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். நாம் என்ன செய்கிறோம்? அந்த ஈவம் மறுதளித்து விடுகிறோம். அவருக்குள்ளதான் ஆசீர்வாதம். அதனால இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தட்டு வாங்கிறதுனால, டம்ளர் வாங்கிறதுனால, அல்லது தொப்பி வாங்கிறதுனால, சட்டை வாங்கிறதுனால, வேற எது வாங்கிறதுனாலையும் ஆசீர்வாதம் வராது. இயேசுவின் அன்பை பெற்றால் மட்டும் போதும். அந்த சிலுவையின் அன்புக்குள் நீங்கள் வந்து விட்டால் அதுதான் பேராசீர்வாதம். இழந்ததையெல்லாம் 1000 மடங்கு உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவர் என்பதை இந்த காலையில் நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஆமென்.